வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது சிக்கன் 65 எக் 65 எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் 65 பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து மசாலா நல்லா போட்டுருங்க, அந்த புளிப்பு காரம் கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த கடலை மாவு அரிசி மாவு போடுறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது கடலை மாவு அரிசி மாவு போட்டாலும் என்ன மாதிரி வரும், அதாவது பஜ்ஜி மாதிரி வரும், கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இதே மாவு கம்மியாக போட்டிங்கன்னா அந்த மசாலா ஒட்டாது. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணுறது சொல்லி நீங்கள் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். முட்டையை வேக வச்சு அப்படியே பேட்டரில் டிப் பண்ணிட்டு அப்படியே போட்டிங்கன்னா அந்த எக் போண்டா மாதிரி இருக்கும். இல்லை இன்னொரு கொஞ்சம் விதமாக பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த முட்டையை பாயில் பண்ணிட்டு நல்லா பொடிசை கட் பண்ணி இதோட கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கடலை மாவு, அரிசி மாவுலாம் போட்டு எந்த அளவுக்கு கரெக்டாக ரேஷியோவில் போடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா பொருளும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சிக்கன் 1 கிலோ, முட்டை 1.5 நம்பர், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1.5 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி 1/4 கைப்பிடி, லெமன் 2 நம்பர், உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த சிக்கன் 65 தேவையான பொருட்கள். இந்த சிக்கன் 65 பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலராக சிக்கனை கட் பண்ணி வாஷ் பண்ணி மசாலா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுவோம். ஆனால் இன்னொரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த சிக்கனில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போடுங்க. அதாவது 1/4 மடங்கு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி 1 ஹவர் ரெஸ்ட்டு விட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகுன்னா அந்த சிக்கனில் சீசனிங் நல்லா இறங்கும். அதாவது நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸியாக இருக்கும், நல்லா டெண்டராக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டு கரெக்டாக ஒரு 1 ஹவர் ரெஸ்ட்டு விட்டுருங்க. அதுக்கு பிறகு சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சத்தூள் இது எல்லாமே நம்ம போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். இந்த சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி லோக்கல் சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காரத்தோட அளவு அதிகமாக இருக்கும். அதனால தான் காஷ்மீர் சில்லி பவுடர் பர்டிகுலர் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இந்த காஷ்மீர் சில்லி பவுடரும் போட்டாச்சு, தனியாத்தூளும் போட்டாச்சு, உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் செக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரிசி மாவு, கடலை மாவு. நான் சொன்ன குவான்டிட்டிக்கு கரெக்டாக கடலை மாவும் அரிசி மாவும் கரெக்டாக செக் பண்ணி போடுங்க, கரெக்டாக வரும். இதே வந்து நீங்கள் நிறைய பேர் கடலை மாவு அரிசி மாவு அதிகமாக போட்டால் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த பஜ்ஜி மாதிரி சாஃப்ட் ஆகிடும். அதனால தான் கரெக்டான ரேஷியோவில் இந்த 1 கிலோ சிக்கன் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு லெமன் ஜூஸ் நல்லா புழிஞ்சு விட்டுருக்கேன். அதே டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா சிக்கனோட கோட்டிங்காக இருக்கணும். அதே டைமில் பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மசாலா இருக்கக்கூடாது. அதாவது ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா அந்த சிக்கனில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு பஜ்ஜி கோட்டிங் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த முட்டையை கடைசியாக எதுக்காக நான் போடுறேன் கேட்டிங்கன்னா, நீங்கள் மசாலா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் முட்டை போட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகும். நீங்கள் வீட்டில் மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உணர்வீங்க. அதே டைமில் நான் 2 முட்டை போட்டிருக்கேன், 1/2 முட்டை வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் 1 கிலோ சிக்கனுக்கு 1.5 முட்டை போதும். இப்போது இந்த முட்டைலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இப்போ இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா கோட்டிங் ஆகிருக்கும். இப்போ திருப்பி மூடி போட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் விட்டுருங்க. அந்த மசாலா ஊற அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் கடாயில் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த சிக்கன் 65 ரெடி. எண்ணெய் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டான சூடு இருக்கணும். எண்ணெய் சூடு இல்லாமல் போட்டாலும் சிக்கன் 65 வந்து எண்ணெய் பிடிக்க ஆரம்பிக்கும். அதே டைமில் மசாலா ஒட்டாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் நோட் பண்ணி கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் 65 ரெடி.
அடுத்தது இந்த எக் 65 ரெடி பண்ணுறது எப்படி பார்ப்போம். எக் 65க்கு தேவையான பொருட்கள்: முட்டை 8 நம்பர், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், இடித்த பூண்டு 10 பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க எக் 65க்கு தேவையான பொருட்கள். முட்டை எப்படி பாயில் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் முட்டை வீட்டில் பாயில் பண்ண தெரியும். பட் இருந்தாலும் கரெக்டான டெக்ஸ்சரில் எப்படி பாயில் பண்ணுறது, நல்ல ஒரு ஹார்டான முட்டை, அதாவது நல்ல வெந்த முட்டை என்ன டைமிங்கில் குக் பண்ணுறது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றுங்க. பச்சை தண்ணியில் தான் முட்டையை போட்டு பாயில் பண்ணணும். கொஞ்சம் சூடாக இருக்க தண்ணியில் போட்டு முட்டையை பாயில் பண்ணக்கூடாது. இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. முட்டை நீங்கள் கடாயில் வச்ச பிறகு, அதாவது முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த மாதிரி வச்ச பிறகு ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 9 நிமிஷம் 9 to 10 மினிட்ஸ் குக் பண்ணால் கரெக்டான டைமிங் முட்டை வெந்து வர்றதுக்கு. இப்போ பார்த்தீங்களா முட்டை நல்லா பாயிலாக இருக்குது. இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு சின்ன கரண்டி எடுத்து நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் ஹார்டாக இருக்கும். இந்த முட்டையை அப்படியே எடுத்து பச்சை தண்ணியில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். பச்சை தண்ணியில் நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் முட்டை ஓடு எடுத்திங்கன்னா தனித்தனியாக வரும். இப்போ முட்டை நல்லா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, அதாவது பச்சை தண்ணியில் போட்ட பிறகு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழிச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் சுத்தமாக டவுனாக இருக்கும். அதுக்கு பிறகு நல்லா தட்டிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா முட்டை உடையாமல் அப்படியே வரும். இங்கே தான் கரெக்டான விஷயம். நீங்கள் ப்ராப்பராக பாயில் பண்ணலைன்னா முட்டையோட ஓடு எடுக்கவும் முடியாது. அதே டைமில் அந்த முட்டையை உடஞ்சிருக்கும் குக் பண்ணுற டைமில். இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக முட்டையை பாயில் பண்ணிடலாம். இதுக்கு பிறகு இந்த முட்டையை ரஃபாக கட் பண்ணுறோம். அதாவது ஜஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணுங்கள். ஸ்லைஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன பொடிசாக கட் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக கட் பண்ண முடியல. ஏன் கேட்டோன்னா, இந்த முட்டையை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் டேரெக்டாக முட்டையை நீங்கள் போட்டிங்கன்னா சம்டைம் ஆயில் ஃப்ரை ஆகும்போது வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் முட்டையை கட் பண்ணி போடுறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த முட்டையை ஒரு பவுலில் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர், இந்த மாதிரி நான் சொன்ன ரேஷியோவில் இருக்க எல்லா மசாலா பவுடரும் இதில் போட்டுரும். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டான டெக்ஸ்சரில் நீங்கள் உருண்டை மாதிரி பிடிச்சி ஃப்ரை பண்ணால் எக் 65 ரெடி. இப்போ நான் சொன்ன மாதிரி மசாலா ஒன்று போட்டு வரேன்ல, நான் சொன்ன ரேஷியோவில் அந்த கடலை மாவும் அரிசி மாவும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதிகமான குவான்டிட்டியாக போட்டாலும் உங்களுக்கு என்ன ஆகுன்னா இந்த போண்டா சாப்பிட்ற கான்செப்ட் ஆகிடும். அதனால் கரெக்டான கடலை மாவு, அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கணும். அதே டைமில் ஃப்ரை பண்ணுற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த மாவுலாம் போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் அதிகமான தண்ணி வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வரும். அந்த டெக்ஸ்சர் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக உதிரி உதிரியாக வரும். அதே டைமில் இந்த முட்டையோட மசாலா கையில் எடுத்திங்கன்னா உருண்டையாக உருட்டை வரும். இந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் டெக்ஸ்சர். இதுக்கப்புறம் எண்ணெய் சூடாக இருக்கணும். சூடு இல்லாத எண்ணெயில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எக் 65 உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் எண்ணெய் சூடாக இருக்கணும். 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. உள்ளே அந்த கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த எக் 65 சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த முட்டையை டாஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, இடித்த பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் சும்மா லைட்டாக கையில் பிச்சு போடலாம். 2லேருந்து 4 நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சமாக உப்பு, சில்லி பவுடர் போட்டிருக்கேன்.
போட்ட உடனே டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல எதுக்காக டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணுறேன்னா, டொமேட்டோ கெச்சப் நீங்கள் சாப்பிடும்போது ஒரு புளிப்புத்தன்மை கொஞ்சம் லைட்டாக ஒரு இனிப்புத்தன்மை இருக்கும். இந்த தாளிப்போட அந்த டொமேட்டோ கெச்சப் போட்டு டாஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா பேனில் டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணும்போது எப்பவுமே உங்களோட கரண்டி வந்து பேனில் நடுப்பகுதியில் இருக்கணும். இன்னொரு கை வந்து ஷேக் பண்ணும்போது அந்த கரண்டியும் அப்படியே அந்த மசாலா மிக்ஸ் ஆகி வரும். கரெக்டாக வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த எக் 65 ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் 65 எக் 65 எப்படி பண்ணுறது நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.